திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே 3 வயது குழந்தை தண்ணீர் தொட்டியில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நேதாஜி நகர் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டனின் மகன் சர்வேஷ் வீட்டில் மூடாமல் வைக்கப்பட்டிருந்த 10 அடி ஆழமுள்ள தண்ணீர் தொட்டியில் மூழ்கி உயிரிழந்தான். குழந்தை காணாமல் போனதை அறிந்த பெற்றோர் அக்கம் பக்கத்தினருடன் தேடி பார்த்தபோது தண்ணீர் தொட்டியில் குழந்தை இறந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் குடும்ப தகராறு காரணமாக இரு தரப்பும் மோதிக்கொண்டதில் 9 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதிராம்பட்டினம் அருகே வசிக்கும் செந்தில்குமாரும் வசுந்தராவும் கருத்து வேறுபாடு காரணமாக 5 மாதங்களுக்கு முன் விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த நிலையில் சமாதானம் பேச வந்த வசுந்தரா குடும்பத்தினர் செந்தில் குடும்பத்தாரிடம் பேசிய நிலையில் வாக்குவாதம் ஏற்பட்டு பின்னர் இரு தரப்பும் ஆயுதங்களால் தாக்கிக் கொண்டனர். இந்த தாக்குதலில் இரு தரப்பையும் சேர்ந்த 9 பேர் காயமடைந்த நிலையில் அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் லாரி டிரைவரை தாக்கிய திமுக பகுதி செயலாளர் ராமு மற்றும் அவரது அண்ணன் நாகராஜ் மீது நடவடிக்கை எடுக்க கோரி 300க்கும் மேற்பட்டோர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். லட்சுமணன் என்பவர் ஓட்டி வந்த லாரி திமுக பிரமுகர்கள் வந்த காரை லாரி உரச வந்ததாக கூறி ராமு மற்றும் நாகராஜ் இருவரும் டிரைவர் லட்சுமணனை தாக்கி சாவியை பிடுங்கிச் சென்றனர். சாவியை வாங்கச் சென்ற மாதையன், சுவாமிநாதன், சந்தோஷ் ஆகிய மூவரும் ராமு மற்றும் நாகராஜால் தாக்கப்பட்டனர். காயமடைந்த மாதையன், சுவாமிநாதன் இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதையடுத்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் ராமு உள்ளிட்டோரை கைது செய்ய கோரி காயமடைந்தோரின் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். விடியா திமுகவினரின் அராஜகத்தை சகிக்க முடியாமல் பொது